வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. இரவு 7 மணிக்கு ஓபிஎஸ்ஸிற்கு வந்த நல்ல செய்தி. 85% தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த தேர்தல்கள் தமிழக அரசியல் வரலாற்றிலேயே முதல் முறையாக 85%த்திற்கு மேலாக ஓட்டுக்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. நாம் ஏற்கனவே கூறியபடி இந்த முறை நிச்சயம் போட்டி அதிகமாகவே இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவுடன் கூட்டணி வைத்தது மிகப்பெரிய ஒரு தவறு என்பதை ஓபிஎஸ் அவர்கள் கூறியிருந்தார். மற்றும் ஓபிஎஸ் அவர்கள் ஏற்கனவே முக்கியமான ஒரு தகவலையும் தெரிவித்திருந்தார். அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் திமுகவின் பக்கம்தான் இருக்கிறார்கள், சசிகலாவிற்கு ஆதரவாக செயல்படுகிறார்கள் என்பதையும் பதிவு செய்திருந்தார். இந்த முறை நிச்சயம் வாக்கு வங்கி அதிகரிக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்ற கழகமும் வெற்றியடையும், அதே சமயம் அதிமுக தோல்வியே தழுவும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணைந்ததற்கு பிறகுதான் வாக்குகள் அதிகமாகியுள்ளது. தென் மாவட்டங்களில் தேனி மாவட்டம் முழுவதும் ஓபிஎஸ்ஸின் செல்வாக்கை பயன்படுத்தி திமுகவில் கிட்டத்தட்ட 80,000த்திற்கும் மேற்பட்ட அதிமுகவின் தொண்டர்களும் நிர்வாகிகளும் இணைந்துள்ளனர். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இந்த சட்டமன்ற தேர்தல் மறக்க முடியாத தேர்தலாக அமைந்துள்ளது. இதைத்தான் அதிமுகவின் தொண்டர்கள் ஓபிஎஸ்ஸிற்கு வந்த நல்ல செய்தியாக பார்க்கப்படுகிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பன்னீர்செல்வம் அவர்களுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும் விதமாக மாற்றியுள்ளனர். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஓபிஎஸ் அவர்களது கையில் செல்லும் என்று எதிர்பார்த்த நிலையில் அவர் திமுகவில் இணைந்துவிட்டார். தற்பொழுது அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த தேர்தலுடன் அவர் ராஜினாமா செய்ய வேண்டும். அதை அதிமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்களும் நிர்வாகிகளும் உறுதி செய்வார்கள். அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கைவிடக்கூடிய நிலைமையும் உருவாகும். அதே சமயம் சசிகலா அவர்கள் அதை மீட்டெடுப்பார் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. ஆனால் ஒருபோதும் இனி ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவிற்குள் வரமாட்டார். ஆனால் அதிமுகவின் உண்மையான ஒவ்வொரு தொண்டர்களும் ஓபிஎஸ்ஸின் பின்னால் சசிகலாவின் பின்னால் தான் இருக்கிறார்கள். தற்பொழுது திமுகவின் ஒட்டுமொத்தமான மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடிய வகையிலான அதிகாரத்தை பெற்றுள்ளது. ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்த நல்ல செய்தியாக மாலையில் பதிவு செய்யப்பட்டுள்ள வாக்கு சதவீதம் இரவுக்குள் 85%த்திற்கு மேல் அதிகரித்துள்ளது. இதுவே ஓபிஎஸ்ஸிற்கு வந்த நல்ல செய்தியாகவும் அதிமுக தோல்வியடைவதற்கு வாக்குகள் அதிகமாக விழுந்தால் நிச்சயம் பல தொகுதிகளில் டெபாசிட்டை இழக்கும் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது.